பேரன்பிற்குரிய எனது அருமை பழனி ஜமாத்தினரே, அதே போன்று இந்த எனது அருமை உடன்பிறவா சகோதரர் பைசலுடைய திருமணத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மணமகன் மணமகள் இரு வீட்டாருக்கும் என்னுடைய சலாத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே திருமணங்களில் இது ஒரு ரொம்ப நல்ல சிறப்பு வாய்ந்த திருமணமாக இந்த திருமணத்தை பார்க்கிறேன். காரணம், மணமகள் பிகாம் படித்திருக்கிறார். அது இன்றைக்கு முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியிலே கல்வி அறிவு படிப்பு காலேஜுக்கு போறதெல்லாம் குறைந்து வரக்கூடிய வேளையில் இந்த மணமகள் ஒரு பட்டதாரி மணமகளாக இருப்பது மிகப்பெரிய மன மகிழ்வை தருகிறது. ஏனென்றால் உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக வைக்கப்படும் பல கேள்விகளுக்கு முஸ்லிம் பெண்கள் முன் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மணமகள் ஒரு பட்டம் படித்த பட்டதாரியாக இருப்பதும், மார்க்க அடிப்படையிலே இந்த திருமணம் ஒரு எளிமையான திருமணமாக நடப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எளிமையாக நடக்கும் திருமணம் ஐஸருஹா பூனா, எந்த திருமணம் இருப்பதிலேயே ரொம்ப லேசான செலவோடு நடக்கிறதோ அந்த திருமணம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான திருமணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த திருமணம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபையில கொஞ்சம் உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் வழக்கம் போல இங்கும் உபதேசம் செய்யும் போது கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறதையும், இன்னும் கொஞ்சம் பேர் வழக்கமாக பிஸியா அவங்க மேட்டரை பேசிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்ப என்னன்னா, எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கல, நான் ஏதோ ஒரு வார்த்தை தம்பி சொல்லி சென்னையில இருந்து பேசுறேன், அவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டு எனக்கு ஒரு ஆசை, ஒரு 2 வார்த்தை பேசணும்னு. ஆனா நீங்க பிஸியா இருக்க வரைக்கும் நான் அறுத்துக்கிட்டே இருப்பேன். நான் பேச பேச இது முடிஞ்சாதான் நீங்க விருந்துக்கு போக முடியும். எனவே குர்ஆனையும் ஹதீஸும் பேசப்படும் பொழுது இது திருமண மண்டபங்களிலே இது வளமையாயிருச்சு. ஹஜ்ரத் பாட்டுக்கு பேசுவாரு, நம்ம பாட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இந்த நகை எவ்வளவு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, இது நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இது வரைக்கும் ஹஜ்ரத் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதை உட்வாங்குற ஐடியாவே கிடையாது. அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, நம்ம பக்கம் பேசிக்கிட்டே இருப்போம் என்று. ஆனால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். எந்த சபையிலும் மார்க்க ரீதியான உபதேசங்களை செய்வார்கள். எல்லா இடத்திலும் மக்கள் கூடக்கூடிய எல்லா இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வார்கள். அந்த வகையில் இந்த திருமணம் என்பது, யார் திருமணத்தை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் ஒரு சுன்னா முஅக்கதாவின் பக்கமாக அடியெடுத்து வைக்கிறார் இந்த மணமகனும் மணமகளும். இஸ்லாம் தான் உலக அளவிலே, ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், இந்த வரதட்சணை விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் சட்டப்பூர்வமாக வரதட்சணை வாங்குவதையோ கொடுப்பதையோ சட்டம் தடை செய்யவில்லை. மாறாக வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதைத்தான் சட்டம் தடை செய்கிறது. ஆனால் இஸ்லாம் வரதட்சணையும் ஒழித்து ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தான் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொன்னது. பெண்களுக்கு நீங்கள் மனக்கொடையை மனமு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது இஸ்லாம். அந்த வகையில் ஒரு பெரும் புரட்சியை மேற்கொண்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமிக்க மார்க்கத்திலிருந்து வந்த நாம் ஒரு புரட்சிகரமிக்க நிகழ்விலே இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் திருமணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப் ஃபமன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர் சமூகமே, உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற அந்த அந்தஸ்து வந்து விட்டால் உடனடியாக திருமணம் முடியுங்கள். ஏன் அப்படின்னா, ஃபஇன்னஹு அஹ்ஸன் லில் ஃபரஜ் வ அகத் லில் பஸர். நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு அதுதான் உங்களுக்கு வழிவகுக்கும் என்று. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர் போயிருந்தேன். அந்த கோயம்புத்தூர் போயிருக்கும் போது அந்த ஒரு திருமண நிகழ்ச்சி, அதுல ஒரு 10வது 11வது படிச்ச பொண்ணு சலாம் சொல்லி பேச வச்சாங்க. அப்ப அவரு அந்த பொண்ணுடைய அப்பா தகப்பனார் சொன்னாரு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பேசிட்டோம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பேசிட்டோம், கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், 11வது படித்திருக்கிறது, திருமணம் முடித்து விட்ட பின்னாலும் இந்த பெண் பிள்ளை தொடர்ந்து படிக்க வைக்கப்பட வேண்டும்.
திருமணங்களிலே மிக அழுத்தமாக பதிவு வைக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை சீக்கிரமா திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் அவர்களுடைய கல்வி என்னவாகிறது என்பதை நாம் பார்ப்பதில்லை. எனவே பெண் பிள்ளைகளை அதிகம் படிக்க வையுங்கள். படித்த பெண் பிள்ளைகளை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்கள். அதன் மூலமாக விழிப்புணர்வு மிக்க பெண் சமூகத்தை உருவாக்க முடியும். வரதட்சணை இல்லாத திருமணங்களை முன்னெடுங்கள். ஏனென்றால் உலக அரங்கிலேயே சட்டம் போட்டு கூட தடுக்க முடியாத ஒன்றை உலக வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்து காட்டியிருக்கிறார்கள். மிகப்பெரிய புரட்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே திருமணம் என்பதே ஒரு புரட்சி மிகு நிகழ்வாக தன்னுடைய சொந்த தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் திருமணம் முடித்துவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது மஞ்சள் கரையில் அத்தர் போட்டிருக்காரு. இது என்னன்னு கேட்கும் பொழுது, நான் நேற்று திருமணம் முடித்து விட்டேன் என்கிறார். அவ்வளவு எளிமையாக திருமணங்கள் முடிக்கப்பட்டது. அங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ மகராக என்ன கொடுத்தா என்று கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னார், நான் பேரித்தம்பள கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன் என்று சொன்னார். பேரித்தம்பள கொட்டை அளவுக்கு தங்கத்தை பெண்ணுக்கு கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலேயும் இந்த வரதட்சணை என்பது புறையோடி இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். எளிமையான முறையில் திருமணங்கள் நடக்க வேண்டும். எளிமையான திருமணத்தை இறைவன் வரவேற்கிறான். ஏழைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பணக்காரர்களை வரவேற்று பணக்காரர்களை விருந்தில் உபகரிக்கக்கூடிய திருமணத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். ஏழைகளை அங்கீகரித்து ஏழை உறவினர்களை அரவணைக்கக்கூடிய திருமணங்கள் நடக்க வேண்டும். அந்த விருந்துகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரிக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த திருமணமும் அதே போன்ற ஒரு திருமணமாக அமைந்திருக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறேன். மகர் கொடுத்து வரதட்சணையை புறக்கணித்து எளிமையாக நடத்தி பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து திருமணத்திற்கு பின்னாலும் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய திருமணங்கள் நடைபெற வேண்டும். அப்படி இந்த திருமணம் படித்த மணமகளுக்கு, ஒரு பட்டதாரி மணமகளுக்கு நடப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய உடன்பிறவா சகோதரர் ஃபைசல் அவர்களுடைய இந்த திருமணத்தில் இறைவனை இறைஞ்சி கேட்கிறேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்கின்ற இறைத்தூதரின் வழிமுறையின்படி நிக்காஹ் முடிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஹக்கில் அனைவரும் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் இந்த தம்பதியினரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்றது ஒரு சிறந்தது ஒரு புரிதல் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று இறைவனை இறைஞ்சி கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.